ஏய் முதலாளி என்ன பண்றீங்க? வண்டி எடுத்து போய் ஓட்டுறீங்களா இல்லையா? ஓட்டுற முதலாளி. சவாரி வரல முதலாளி. சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லைங்க முதலாளி. ஏன்பா மணி 10 மணி ஆகுது இன்னும் சாப்பிடாம இருக்க? முதலாளி சரி, நான் போகும்போது முருகன் ஹோட்டல்ல சொல்லிட்டு போயிடுறேன். இப்ப போகும்போது சாப்பிட்டுருங்க. சரிங்க முதலாளி. வணக்கம் முதலாளி. வணக்கம் முதலாளி. ஆயுத பூசை வருது, வண்டிலாம் சுத்தம் பண்ணணும். அதெல்லாம் கண்ணாடி எல்லாம் தொடச்சு எல்லாம் கிழிச்சுலாம் வச்சிடறேன் முதலாளி. ஒரு வாரமா ஆகுது வண்டி எடுத்து ஓட்ட மாட்டேன்றீங்க. ஒன்னும் வருமானம் இல்ல. வீட்டுல பொண்டாட்டி புள்ள கேள்வி கேட்கறா. பார்த்து வண்டி வச்சுன்னு ஓட்டுங்க. இப்ப நான் போகும்போது மதியத்துக்கு என்னப்பா பண்ணுவ? மதியத்துக்கு மட்டன் பிரியாணி. எப்போ பார்த்தாலும் பிரியாணி தான் கேட்குற. பிரியாணி ஒரு பிரியாணி 100 ரூபான்றான். நீங்க 3 பேர் வேலை செய்றீங்க, அதே 300 ஆகி போகுது. எனக்கு ஒண்ணுமே இல்லை. சரி பார்த்து செய்யுங்கப்பா. இது பண்ணிட்டு போறேன். ஆயுத பூசை வருது, சுத்தம் பண்ணி வைங்க. வண்டி பத்திரமா பாத்துக்க. சரிங்க முதலாளி. இந்த வாரமாவது ஒரு மாசமா வண்டி வரல, இந்த மாசமாவது ஒழுங்கா ஓட்டி எனக்கு ஏதாவது காப்பாத்தி விடுங்கப்பா. தம்பி நான் போயிட்டு வரதுக்கு 6 மணி ஆகும். 6 மணிக்கா? பார்த்து ஆயுத பூசை வருது, வண்டி கிளீன் பண்ணி வைங்க. கிரிஸ் அடிங்க. பிரியாணி எல்லாம் சொல்லிட்டு போயிடுறேன், சாப்பிடுங்க. சீக்கிரம் பாரு. போயிட்டு ஓட மட்டன் போயிருங்க. வந்துட்டேண்ணா. 2 பேர் இருக்கானுங்க தம்பி. அண்ணா என்னண்ணா 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ அண்ணா? 6 மணிக்கு மேல வரைக்கும் ஓடிச்சுன்னா 1500 ரூபாண்ணா. 6 முக்குள்ளே முடிச்சுட்டு அனுப்பிட்டீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 1000 கொடுத்த போயிடும். ஹலோ கேட்டீங்களாண்ணா? பாத்துங்கண்ணா நீங்க. கேட்டீங்களான்னு புரியுங்கிறான் வைத்தேங்க. எங்க போட்ட ஸ்பேனர்? ஏய் அட உங்க மட்டன் பிரியாணி சாப்பிட்டு மாடு மாரி தூங்கில ஏந்துடா. ஏய் உங்கள்ட்ட என்ன சொல்லிடா வண்டி ஒப்படைச்சேன்? உங்கள்ட்ட என்ன சொல்லி வண்டி ஒப்படைச்சேன்? 6 மணிக்கு போனாக்கா 1500 ரூபாய். பின்னாடி ஆள் விட்டு நான் செக் பண்ணிட்டேன்டா. 6 மணிக்கு போனாக்கா 1500 ரூபாய். 6 மணிக்குள்ள 1000 ரூபாயா? ஓடுங்க உங்களுக்கு அடிச்சே போட்டுரும். ஓடி போடுங்க. வண்டி மேல இனிமே வராது. படி காசு பதி காசுல என்ன